தமிழ்நாடு முதலமைச்சரும் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சருடைய வாகன அணிவகுப்பு சற்று நேரத்துக்கு முன்பாக சென்றதை நம்ம பார்க்கின்றோம். வட இந்திய கலைக்குழுக்கள் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க சிவானந்தா சாலையில் குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்னமும் கூட பிரதமர் நரேந்திர மோடி INS அடையாறில் தான் இருக்கிறார், வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார். मातृशक्ति माताओं बहनों से विशेष निवेदन है, जैसे ही मोदी जी का आगमन होता है उस समय आप खड़े हो जाइए और जय श्री राम के नारे और हर हर मोदी घर घर मोदी के नारे लगाए और मोदी जी के जो उन्होंने 500 वर्ष से हमने जो सपना सोचा था वो सपना साकार हुआ है। भगवान प्रभु श्री राम जी का मंदिर बनने जा रहा है, तो उनको आप आशीर्वाद दीजिए। சிவானந்த சாலை அருகே தமிழ்நாடு முதலமைச்சருடைய வாகன அணிவகுப்பு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கம் நோக்கி செல்லக்கூடிய காட்சிகள், அவரை வரவேற்க திமுக தொண்டர்கள் சாலையில் திமுக கொடிகளை ஏந்தி கொடுக்கக்கூடிய வரவேற்பை நம்ம திரையில் பார்க்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சருடைய மோட்டார் கேட் சிவானந்தா சாலையில் பிரயாணிக்கக்கூடிய காட்சிகள் இவை. கேலோ இந்தியாவுடைய வரவேற்பு பதாகைகள் ஒரு பக்கம், திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய வரவேற்பு இன்னொரு பக்கம் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இந்த வரவேற்பு வழங்கப்படுறதை பார்க்கின்றோம். கேலோ இந்தியா நிகழ்ச்சியை தமிழ்நாடு விளையாட்டு துறை ஏற்பாடு செய்திருக்கிறது. அதில் கலந்து கொள்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரும் கூட. பிரதமர் நரேந்திர மோடி விழாவுடைய தலைமை விருந்தினர். தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் முன்னிலை வகித்து அவரும் உரையாற்ற இருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலினுடைய வாகனம் வரக்கூடிய காட்சிகள். If I'm not mistaken, இது சென்னை சென்ட்ரல் அருகே வரக்கூடிய காட்சிகள். தமிழ்நாடு முதலமைச்சருடைய வாகன அணிவகுப்பு வரக்கூடிய காட்சிகள். அவருக்கும் கூட வெகு விமர்சையாக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய வரவேற்பு அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த வரவேற்பை வழங்கியபடி ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சருடைய வாகனம் ஊர்ந்து செல்கிறது. திமுக கொடிகள் பறக்க, கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வரவேற்பு வழங்கப்படுகிறது. அந்த வரவேற்பை ஏற்றபடி விழா நடக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு அரங்கம் நோக்கி செல்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுடைய வாகன அணிவகுப்பு. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமரும் கூட இந்த வழியாக வருவார். அதற்கு முன்னதாக முதலமைச்சர் வென்யூவுக்கு சென்று விடுவார். ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சர் அங்கே சென்று விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சரும் கூட கேலோ இந்தியா நிகழ்ச்சியில் உரையாற்ற இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதன்முறையாக இந்த கேலோ இந்தியா நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிறது. ஏற்கனவே மிக வெற்றிகரமாக செஸ் ஒலிம்பியாட் போட்டி 2022 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி தமிழ்நாட்டில் நடந்து தேசிய கவனம் ஈற்றது. அதுபோலவே ஒரு 5500 அத்லீட்ஸோட பார்ட்டிசிபேஷனோட 26 விளையாட்டு இனங்களில் இந்த கேலோ இந்தியா போட்டி. இந்த முறை தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய விளையாட்டு கலைகள்லாம் கூட கேலோ இந்தியாவில் இடம்பெற்றிருக்கிறது. சிலம்பம்லாம் இடம்பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேலோ இந்தியா போட்டியானது ஜனவரி 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. ஒரு குறுகிய காலத்தில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.